இல்லை அடுத்து நடக்கலாம். இலக்கியா ஒரு வழியாக நாகோட உதவியோட போயிட்டு கார்த்தியை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. ஆனால் கார்த்தி பெரிய முட்டாளுங்க. ஸோ வடிகட்ட முட்டாள் அப்படிங்கிறது கார்த்திங்கிறத நிரூபிச்சுட்டே இருக்கான்னு நொடிக்கு நொடி. ஏன்னா அந்த எஸ்எஸ்கே தான் கார்த்தியை கடத்தி வச்சிருந்தான் நாகு மூலியமா. இப்போது எஸ்எஸ்கே வந்து கார்த்தியை எதனா பண்ணலாம்னு நினைக்கும் போது இலக்கியா நாகோட உதவியோட கார்த்தியை காப்பாற்றிட்டாங்க, வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. கார்த்தியோட அம்மா ஜானகி சொல்கிறாங்க, டேய் கார்த்தி, நீ பெரிய கஷ்டத்தில் மாட்டிட்டு தெரியுமா? நல்ல வேலை இலக்கிய அவனை காப்பாற்றிட்டாப்பா, இல்லைனா நீ என்ன பாடுபட்டுப்ப தெரியுமா? இலக்கிய அவனை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா? பாவண்டா கார்த்தி, உங்கள் அண்ணன் கௌதம் செய்யாத தப்புக்கு ஜெயிலில் கிடக்காண்டா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த எஸ்எஸ்கே தான்ப்பா அப்படின்னு ஜானகி அழுது புலம்புறாங்க. கார்த்தி கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்காம, இங்கே பாருமா, நீ இன்னும் நம்பிட்டு இருக்கியா? இவங்க தாம்மா என்னை கடத்தி வச்சுருந்தாங்க, ஆனால் நல்லாவே நாடகம் போடுறாங்க. என்னமோ எஸ்எஸ்கே கடத்தினாராம், இவங்க தானே காப்பாற்றுறானா? யாருமா சொன்ன உனக்கு? இந்த நிற்கிறானே நாகு ரவுடி, இவன் மூலியமாக தான் இலக்கியாவும் கௌதமும் என்னை கடத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதனால தான் இதுக்கு மேலே கார்த்தியை நாம் அடைச்சி வச்சோம்னா பிரச்சனை பெருசாகிடும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. முடிவு பண்ணி தான் இப்போ ஏதோ நாடகம் போகிறதுக்காக என்ன வெளியே கொண்டு வந்திருக்காங்க, காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றிட்டேன்னு சீன் போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுமா, நீ வேணும் நம்பிட்டு இருக்கலாம் இவங்கள, நான் நம்ப மாட்டேன். எஸ்எஸ்கே அங்கிள் ரொம்ப ரொம்ப நல்லவர், தாட்சாயினி ஆண்டியும் அதே மாதிரி தான். ஆனால் அவங்கள பிடிக்கல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கௌதமும் இவங்களும் சேர்ந்து இன்னும்லாம் நாடகம் ஆடுறாங்க. அதை நீ நம்பிட்டு இருக்கியம்மா, நீதாம்மா முட்டாள், நீதான் வடிகட்டின முட்டாள் அப்படின்னு கார்த்தி நம்ம ஜானகி பார்த்து சொல்கிறான். உடனே இலக்கியா, அத்தை பார்த்தீங்க அத்தை, கார்த்தி இப்படி தான் அத்தை, நம்ம சொல்கிற எதையுமே கேட்க மாட்டான் அத்தை, எதையுமே புரிஞ்சுக்க மாட்டான். நாகவனே இங்கே பாருங்க சார், கார்த்திக் சார், நான் உண்மையை சொல்கிறேன், நான் தான் உங்களுக்கு கடத்தினேன் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இலக்கியாவும் சொல்லி நான் கடத்தலை. இங்கே பாருங்க, என்ன உங்களை கடத்த சொன்னது எஸ்எஸ்கே தான். எஸ்எஸ்கே சார் தான் உங்களை கடத்தி கொண்டு போய் அடைச்சிக்க சொன்னார். அது மூலிமா கௌதம் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு ட்ரை பண்ணார் சார். இப்போ கௌதம் சார் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு. இந்த நேரத்தில் அடிக்கடி உங்களை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தான் சார் உங்கள் முன்னாடி இலக்கியா மேடம் பேசுகிற மாதிரியும் கௌதம் சார் பேசுகிற மாதிரியும் பேசணும். ஆனால் நான் பேசும்போது பேர் சொல்கிறது மட்டும்தான் அப்படி இருக்குமே தவிர ஆப்போசிட்டில் நான் பேசுகிறது அது எஸ்எஸ்கே சார்ட்டு தான் சார். மற்றபடி நான் பணம் வாங்கினது எல்லாமே எஸ்எஸ்கே சார்ட்டு தான். அவர் தான் உங்களை அடைச்சி வைக்க சொன்னார். அவருடைய எதிரி கௌதம் பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக உங்களை பயன்படுத்திக்கிட்டார் சார். ஆனால் நான் ஏன் இப்போ இதெல்லாம் சொல்கிறேன், நான் ஏன் இப்போ இலக்கிய மேடம் கூட இருக்கேன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அதுக்கு ஒரே காரணம் இலக்கிய மேடம் பண்ண மிகப்பெரிய உதவி தான் சார். என் பொண்ணு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்தா அந்த நேரத்தில் இலக்கிய மேடம் தான் என் பொண்ணை காப்பாற்றி எனக்கு பெரிய உதவி பண்ண, அதுக்கு நன்றி காரணம் தான் நான் இப்போது நல்லவனா மாறி உங்களை காப்பாற்றுறதுக்கு உதவி பண்ணியிருக்கேன் சார். ப்ளீஸ் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி எஸ்எஸ்கே அவ்வளோ சாதாரண கிடையாது சார். அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன். நான் அவங்ககிட்ட 10 வருஷமாக இருக்கேன். அவனுக்காக நான் எத்தனை வேலை செஞ்சு கொடுத்துருப்பேன். பிஸ்னஸில் அவனுக்கு பிடிக்காத ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்கள தர மட்டத்துக்கு இறக்கி அவங்கள ஒரே தடவை ஒழிச்சு கட்டுறது மட்டும்தான் அந்த எஸ்எஸ்கேடைய வேலையே சார். அதனால் நீங்கள் எஸ்எஸ்கேவை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க சார். நாகு சொன்னவனே நம்ம கார்த்தி, என்னடா என்ன இப்பெல்லாம் சொல்லுன்னு சொல்லி இவங்க பணம் கொடுத்தாங்களா? இங்கே பாரு, நீ படத்துக்காக ஆடுற ஒரு கூலியால் தானே எனக்கு நல்லாவே தெரியும். பணம் கொடுத்தா அந்த பக்கம் பேசுவேன், பணம் கொடுத்தா அப்படியே ஆப்போசிட் தானே பேசுவேன். ஒன்றுலாம் நம்பத்த தயாராக இல்லை. இங்கே பாரு, எனக்கு தெரியும், நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. யாரும் எனக்கு அர்த்தம் கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன பைத்தியமா என்ன? இங்கே பாருங்க, திரும்ப சொல்கிறேன், என்னை ஒழுங்காக விட்டுருங்க. திரும்ப திரும்ப இடத்துலாம் கட்டணும்னு சொல்லி என்னை கடுப்பேற்றிருக்காதுன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பிடுறான். கிளம்பவும் நேராக கார்த்தி எஸ்எஸ்கே வீட்டுக்கு போகிறான். எஸ்எஸ்கே செம்ம டென்ஷனாக இருக்காரு. தாட்சன்ட்டு சொல்லிட்டு இருக்காரு நடந்தாத்தையும். சொன்னவனே தாட்சனி பயங்கரமாக கோப்பறாங்க. என்ன எஸ்எஸ்கே இவ்வளோ அசல்ட்டான்னு சொல்கிறீங்க? அப்போது நாம் நினச்ச பிளான்லாம் வேஸ்ட்டாக போச்சா? அவ்வளோதானா? இனிமேல் நம்மளால் கௌதம பழி வாங்கவே முடியாதா? போச்சு எஸ்எஸ்கே, எல்லாம் போச்சு. ஐயோ எனக்கு வர கோவத்துக்கு அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. கார்த்தி அப்போ தான் எஸ்எஸ்கே அங்கிள், எஸ்எஸ்கே அங்கிள், அஞ்சலி அஞ்சலி அப்படின்னு சொல்லி கார்த்தி கூப்பிட்டு வரான். அஞ்சலி வெளியே வராங்க. கார்த்தி பார்த்தோன்னே, கார்த்தி நீ வந்துட்டியா? கார்த்தி நீ வந்துட்டியா? தப்பிச்சிட்டியா? அங்கேருந்து எப்படி தப்பிச்சா அப்படின்னு கேட்க, இல்லை அஞ்சலி, அது ஒரு பெரிய கதை. அப்பா அம்மா, கார்த்தி வந்துட்டான் பாருங்க, கார்த்தி வந்துட்டான்ப்பா அப்படின்னு அஞ்சலி கத்துறாங்க. உடனே எஸ்எஸ்கே தாட்சன் எடுப்போம் ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக கீழே வராங்க. வந்ததும், கார்த்தி வந்துட்டியாப்பா, நல்லா இருக்கியா? என்னப்பா ஆச்சு உனக்கு? அந்த இலக்கியம் கௌதமும் என்ன பண்ணாங்க? பாவம் அஞ்சலி, நீ இல்லைன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா? என்னாச்சு தம்பி, நீ எப்படி இங்கே வந்த இப்போ கேட்டதும் நம்ம கார்த்தி ஒன்று, இல்லை அங்கிள், அந்த இலக்கியம் கௌதமும் என்னென்னமோ திட்டம் போகிறாங்க. இது வரைக்கும் அவங்க போடா திட்டத்தை தான் போட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்க என்னதான் பேசி மயக்கினாலும் திட்டம் போட்டாலும் அது என்கிட்ட பழிக்காது. இல்லை, நான் தெளிவாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி என்னால் உங்களுக்கு நம்ப முடியாது. என்னை கடத்தி குழப்பனை பார்த்தது நீங்கள் தான். இதுக்கு மேலே உங்களுக்கு எனக்கும் ஒட்டும் இல்லை உறவு இல்லைன்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்கிறான். உடனே எஸ்எஸ்கேவும், சூப்பர் கார்த்திக், அதுதான்
ஏன்னா நாளைக்கு கோர்ட்டில் வருது, அதில் கௌதமுக்கு எதிராக உன்னை சாட்சி சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு இலக்கியா போன டைம் சொல்லியிருந்தா. நீ மட்டும் இப்போ கிடைக்கலன்னு வச்சுக்கேன், அதனால் அவளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் போச்சு. ஏன்னா கௌதம் ஜெயிலுக்கு போடுவான், இவர் சொத்து இருந்தும் அதை அனுபவிக்க முடியாதுல்ல. அதனால தான் அவளே வந்து பிளான் பண்ணி உன்னை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றிருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்லி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண பார்த்துருக்கா. அதெல்லாம் நீ நம்பாத கார்த்தி, அவன் ரொம்ப மோசமானவ. அஞ்சலி உனே அவன் கார்த்தி, அவன் என்னென்ன வேலைலாம் பார்த்துருக்கா தெரியுமா? சி, அவளால் பொம்பளையா இந்த அளவுக்கு கீழ்த்தரமானதுப்பான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை கார்த்தி அப்படின்னு அஞ்சலியும் சொல்கிறாங்க. கார்த்தி உடனே விடு அஞ்சலி, எது எப்படியோ நான் ஒரு வழியாக அவங்கள்ட்ட தப்பிச்சிட்டேன். இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு. நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது நானே வரேன். நானே வந்து என்ன இதெல்லாம் பண்ண சொன்னது, எனக்கு கருத்து வச்சிருந்தது எல்லாமே இந்த கௌதம் தான், மற்றபடி இதில் வேறு யாருக்கும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லி நானே சொல்கிறேன். அப்போ தான் இந்த மாதிரியான கொடூரமான ஆளுங்களாம், பணத்துக்காக சொந்த தம்பியை கடத்துகிற மோசமான ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கார்த்தி சொல்கிறான். இங்கே இலக்கியா கார்த்தி போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் தெரியாமல் தின்னு முடிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம ஜானகி இலக்கியாட்ட வந்து, ஜானகி இலக்கியா எப்படியாவது கார்த்தி திரும்ப கொண்டு வந்துடுமா, எலிக்கிட்ட தப்பிச்சு பிடிட்ட மாட்ட மாதிரி அங்கேருந்து தப்பிச்சு காப்பாற்றி கொண்டு வந்தால் திரும்பவும் அவனாவே போயிட்டு அந்த பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டு இருக்கான். அவனை இப்போ நீ என்ன பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்க, அதாவது தெரில, நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு யோசி இலக்கியா உடனே, அத்தை ஒரு நல்ல ஐடியா இருக்கு அத்தை, ஆனால் அதுக்கு நம்ம கார்த்தியை பார்க்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும். உடனே நம்மளுடைய நாகிட்ட இலக்கியா சொல்கிறாங்க, இது மாதிரி கார்த்தி கால் பண்ணி நீங்கள் பேசுங்க, ஒரு முக்கியம் இருக்காது அவங்கள்ட்ட காட்டணும் வாங்கன்னு சொல்லி ஒரு கோயிலுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நாகும் கூப்பிட்றோம். கார்த்தியும் அங்கே கிளம்பி உடனே வந்துடுறாரு. வந்த உடனே இலக்கிய நாகிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ எஸ்எஸ்க்கு கால் பண்ணுங்கள், கால் பண்ணி பேசினா கண்டிப்பாக இவர் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்ல, இல்லைடா அது மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நாக சொல்கிறது. கார்த்திகிட்ட சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போது உங்களை கடத்துனது எஸ்எஸ்கே தான், அது நிரூபிச்சுக்காரனால தானே, ஒரு நிமிஷம் ஆயிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேக்கு நாக கால் பண்ணுறான். கால் பண்ணி ஸ்பீக்கரில் போகிறான். நாக உடனே, டே எங்கே இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்ல, என்னடா இப்போ எதுக்கு கால் பண்ணேன், அந்த கார்த்தியை கடத்தி வச்சிருந்து நான் அவனை வச்சு பெரிய ஆட்டை காட்டணும், அதை வச்சு நம்ம பெருசாக பிளானாக பண்ணியிருந்தேன்டா, ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். ஒரு நாள் இன்றைக்கி இந்த கார்த்தியை எடுத்து தப்பிச்சிட்டான், அந்த இலக்கியா கார்த்தியை மீட்டு எடுத்துட்டா, இப்போ உனக்கு சந்தோஷமா நிம்மதியா, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்ல, இல்லை சார் அந்த இலக்கிய எனக்கு ஒரு உதவி பண்ணாங்க, அதுக்காக அவங்க எனக்கு பெருசாக உதவி பண்ணணும்னு நினச்சி ஆசைப்பட்டு இப்படிலாம் பண்ணிட்டேன் சார், ஆனால் கடைசி இலக்கியான ஏமாற்றிட்டாங்க சார், என்னை நல்லாவே ஏமாற்றிட்டாங்க சார், என்னை மன்னிச்சுங்க சார். அப்படியே முட்டாள் நாகும் இப்போ மன்னிப்பு கிட்ட பண்ண முடியும், அந்த கார்த்தி மட்டும் என்கிட்ட இருந்தானா அதை வச்சு கௌதமை நான் ஜெயிலுக்குள்ள காலம் ஃபுல்லாக கழுதிங்க வச்சுருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒட்டுமொத்த பிஸ்னஸையும் என் பக்கம் மாற்றுறதுக்கான எல்லா வேலையும் பார்த்து வச்சுருந்தாண்டா. ஆனால் நீ குறுக்க போந்து நல்லவனாக மாறுறேன் அப்படின்னு பேரில் கார்த்தியை என்கிட்டேருந்து கொண்டு போய் அந்த இலக்கியத்தை ஒப்படைச்ச பார்த்தியா, அப்பயே எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. உன் மேலே நான் கொலை வெளியில் இருக்கேன் சொல்லப்போன தாச்சா, நீ இன்னும் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கா, தயவுசெய்து சொல்கிறேன் என் கல்லை மட்டும் மாட்டிட்டாது அவ்வளோதான். சார் மன்னிச்சுங்க சார், இது தெரியாமல் பண்ணிட்டேன் சார், இப்போ நான் என்ன சார் பண்ணேன், என்ன பண்ணவா, நீ பண்ண எல்லா தப்புக்கும் பிராய்ச்சித்தத்தை நினச்சேன்னா அந்த கார்த்தியை திரும்பவும் கடத்தி இந்த பழியை இலக்கிய மலையும் கௌதம் மலையும் திரும்பவும் திணிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை சொன்ன மாதிரி பணம் மலையிலே குளிக்க வைக்கிறேன்டா அப்படின்னு எஸ்எஸ்க்கு சொல்ல, சரிங்க சார் நான் பார்த்துட்டு கால் பண்ணுறேன் சொல்லி நாங்கள் ஃபோன் வச்சிடறான். வச்சோடனே கார்த்தி சொல்கிறாங்க, போதுமா கார்த்தி சார் இப்போயாச்சும் நம்புறீங்களா, என்னை கடத்த சொந்த எஸ்எஸ்க்கு தான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, கார்த்தி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. என்னை மன்னிச்சுங்க, நீ நான் தப்பாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இலக்கியட்ட மன்னிப்பு கேட்குறாரு நம்ம கார்த்தி.